புதுசா கடை திறக்கலாம்னு இருக்கிறேன். இதுல இருக்கிற பொருள் எல்லாம் தரீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். கடை எங்க திறக்கிறீங்க? கடைக்கு வாடகை கொடுக்கலாம் என்னால முடியாது. தட்டு வண்டியில தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்த மாதிரி வாசல்ல கடை போடலான்னு இருக்கேன். தட்டு வண்டியா இருந்தா என்ன, உழைக்கணும்னு என்ன இருக்குல்ல, அது போதும். பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாமே ஒரு காலத்துல தட்டு வண்டியில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். நல்லா விற்கிற பொருளை மட்டும் பார்த்து போட்டு வைங்க. நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். நான் வரேன். யாருமா அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவங்களா நம்ம கடையில 7 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்க. அப்பெல்லாம் நீ ரொம்ப சின்ன பிள்ளைப்பா. அவங்க கடை தந்தா நம்மளுக்கு சேல்ஸ் கம்மி ஆகாது? அதெல்லாம் ஒண்ணுமே பாதிக்காது. அவங்க நம்ம மேல இருக்க நம்பிக்கையில தான் இருக்கிற கடையெல்லாம் விட்டுட்டு நம்மள தேடி வந்திருக்காங்க. அவங்களே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க நம்மள்ட்ட வேலை செஞ்சவங்க. நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ண சொல்லு? வேலை ஏதாவது காலி இருக்குங்களா? இப்போதைக்கு ஆளுங்களா இருக்காங்க. வேணும்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். உன்னை கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்களா? எனக்கு 2 கண்ணுமே தெரியாது. கண்ணு தெரியலன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன வேலை செய்வீங்க? நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். அம்மா தான் இது வரைக்கும் என்ன பாத்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மாவை நான் தானே பாத்துக்கணும். இதுல என் நம்பர் இருக்கு, தேவைப்பட்டா கூப்பிடுங்க. வேகன்சி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். நான் வரேன். அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? எனக்கு தப்பா பாவமா இருக்கு. ஆனா கண்ணு தெரியலன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு என்ன வேலை தருது சொல்லு? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை தாங்கம்மா ப்ளீஸ். சரி சரி, ஒரே நிமிஷம் இரு. இங்க ஒரு நிமிஷம் வாங்கலேன். என் புள்ள உங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும்னு சொல்றான். ஆனா உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்போதைக்கு ரேக்கில் இருக்க பொருள் எல்லாம் தொடச்சு மட்டும் வைங்க. என்ன செய்யலான்றது அப்புறம் யோசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். நாளைக்கு வந்து நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படிமா டக்குன்னு ஓகே சொன்னீங்க? கண்ணே தெரியட்டாலும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களே, அந்த எண்ணத்தை நம்ம உடைக்க கூடாதுல்ல, அதனாலதான் ஓகே சொல்லிட்டேன். தம்பி அம்மா இல்லப்பா, கலெக்ஷன் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரீங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்க. இல்லப்பா, பில்லு போட்டு 2 வாரம் ஆகுது. இன்னைக்கு முடிக்கலன்னா ஓனர் திட்டுவாங்க. ஜிபே நம்பர் மட்டும் கொடுத்துருவாங்க. அம்மா வந்தோடனே பில்ல முடிக்க சொல்றேன். சரிப்பா, நான் இல்லாத பொருளை மட்டும் போய் ஆர்டர் போட்டு வந்துடுறேன். A few moments later. ஆர்டர் போட்டோம்பா. அம்மா வந்த உடனே மறக்காம ஜிபே பண்ணிட்டு சொல்லு. நான் வரேன். அம்மா, டைப்பர் பில் போட்டு 2 வாரம் ஆகணும். இன்னைக்கே முடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஜிபே நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பில்லு டேபிள் மேல வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஜிபே பண்றேங்க. ஜிபே தானே போடலாம்பா, இல்லாத பொருள் ஆர்டர் போட வேண்டியதானே? அவங்களே ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்கம்மா. இப்பெல்லாம் மெட்டீரியல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு டெலிவரி பண்ணதுக்குள்ள லேடிஸே வர ஆரம்பிச்சிட்டாங்களம்மா. ஏன் லேடிஸ் வந்து அந்த வேலைக்கு வரக்கூடாதா? நான் அதுக்காக கேட்கலாமா? ஆஃபீஸ்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யலாம். ஆனா கலெக்ஷன்னா வெயில் மழை எல்லாத்தையும் அலையணும்ல, அதான் கேட்டேன். நீ சொல்றது கரெக்டு தான். ஆஃபீஸ் வேலையா இருந்தா காலையில வந்துட்டு சாயங்காலம் போனோம். ஆனா இந்த வேலை அப்படி இல்லை. டார்கெட் முடிச்சுட்டா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையில செலக்ட் பண்றாங்க. அக்கா அந்த டைப்பர் என்ன ரேட்டு? எம்ஆர்பி 99 ரூபா வருங்க. நாங்க 80 ரூபாய்க்கு தருவோம். அக்கா அந்த வைப்ஸ் என்ன ரேட்டு? வைப்ஸ் 115 ரூபாய் எம்ஆர்பிங்க. 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. ஆன்லைன்ல கம்மியா இருக்கு ரேட்டு, நீங்க அதிகமா சொல்றீங்க. இதே பொருள் தான் ஆன்லைன்ல 85% டிஸ்கவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. கடையில எப்பறம் 85% டிஸ்கவுண்ட் தருவாங்க? அவ்வளவு டிஸ்கவுண்ட்ல எங்களுக்கே வராது. ஆன்லைன்ல போட்டா 1 வாரம் ஆகும் வர்றதுக்கு. சரி கொடுங்க, என்ன பண்றது? 310 ரூபா வச்சுடா. வரேங்க்கா. 85% எப்படிமா டிஸ்கவுண்ட் தர முடியும்? அவங்க கேட்கற டிஸ்கவுண்ட்லாம் கடையில தரவே முடியாதுப்பா. அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. ஆன்லைன்ல அவ்வளவு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, அதனால அவங்க நம்மள்ட்ட வந்து கேக்குறாங்க. A few moments later. அக்கா ஒரு நிமிஷம் உள்ள போய் பாத்துக்கிறேன். என்ன ஆண்டி தெரியுங்க, இதுவும் பாருங்க. ஆமாப்பா, இது எங்க அம்மாவுடைய மோதிரம் தான். அவங்க ஞாபகமா நான் வச்சிருந்தேன், தொலைஞ்சு போச்சுன்னு பயந்தே போயிட்டேன். நான் எதுனா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்கக்கா, நான் வரேன். சேச்சே, உன் மேல எந்த கோபமும் இல்லடா. ஆன்லைன்ல அவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்க, நீங்க கேக்குறீங்க. முடிஞ்சா கொடுக்க போறோம், இல்லைன்னா இல்லன்னு சொல்ல போறோம். அந்த பொருள் ஒன்று விட்டு போக கூடாதுன்னு இருந்திருக்கு, அதனாலதான் திருப்பி கிடைச்சிருக்கு. அதை பத்திரமா பாத்துக்கோனே. பெரியவங்களுக்கு போடுவாங்கல்ல, அந்த டைப்பர் இருக்கா? இருக்கா ஆண்டி, இருங்க ஒரு நிமிஷம், அம்மாவை கூப்பிடுறேன். மா, இங்க இருக்குன்னு தெரியாம நானும் எங்க பார்த்தாலும் அலைஞ்சின்னு இருக்கோம்ப்பா. நம்ம கடையில முக்காவாசி எல்லாம் கிடைக்கும் ஆண்டி. என்ன வேணுங்க? பெரியவங்க டைப்பர் எக்ஸல் சைஸ் வேணும். பக்கத்து கடையில கேட்கறேன், எங்க கிடைக்குன்னு தெரியாதுன்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டிஸ்கவுண்ட் போக 300 ஆச்சு. இந்தாங்க காசு. அம்மா நடக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊனி நடக்கிற மாதிரி ஸ்டிக்கு எங்க கிடைக்கும்? நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. அங்க சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஒரு வேளை அங்க இல்லைன்னா எங்க கிடைக்குன்ற டீடைல்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். ஏமா எல்லாரும் இப்படி இருக்காங்க? அட்ரஸ் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்களாமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வராங்க, அந்த பொருள் நம்ம கடையில் இல்லை, ஆனால் கிடைக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி அனுப்புறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவங்க தேடி வர பொருள் எமர்ஜென்சிக்காக கூட இருக்கலாம்ல.